96 நான் வந்து அதாங்க சார், நான் ஒரு ரிலேஷன் வீட்டில் இருந்தேன். அங்கே தான் வளர்ந்தேன். நான் வந்து வளர்ந்தது வந்து +2க்கு மேலே வந்து ஒரு ரிலேஷன்ஸ் வீட்டில் இருந்தேன். அப்படி இருக்கிற போது அங்கே கொஞ்சம் நெருக்கடி. அதில் அடுத்தது சரி கல்யாணம் தான் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் நான் வந்துட்டேன். சரி எப்போ கல்யாணம்னு சொன்னால் நம்ம சரின்றலாம் அப்படின்னு தான் இருந்தேன். அப்புறம் அவங்க வந்து அந்த வீட்டில் இருந்தவங்க தான் எங்கள் சித்தப்பா தான். ஒரு எமோஷனல் ஒரு டைமில் இந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா வந்தபோது ஜாதகத்தை கொடுத்துட்டாருங்க. இவங்க ஜாதகத்தை கொடுத்த பின்னாடி அவங்க வாங்கி போய் வச்சுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவங்களுக்கு அந்த ஐடியா எங்கள் வீட்டில் எனக்கு இப்போ எங்கள் அப்பா இங்கேயே அவங்களுக்கு ஐடியா இல்லை, வேண்டான்னு ஏதோ டிசைட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஆனால் அவங்க ஃபோர்ஸாக அந்த ஜாதகத்தையும் திருப்பி தராமல் அப்படியே இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நானும் எங்கள் வீட்டில் எனக்கு பெரியப்பாலாம் சொன்னபோது இவங்க வந்து ரொம்ப டாக்கனி மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க. சரி அதெல்லாம் நமக்கு ஆகுமா அப்படின்னு. இல்லைடா அதனால் என்ன நீ பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பொண்ணு பார்த்து வந்தோம். பார்த்து எங்கள் மச்சானு போய் பார்த்து சொல்லி வந்த பின்னாடி அதுக்கு பின்னாடி சார் அப்போ அது எகென்ஸ்டோட சரி இதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வீட்டுக்காரர் வந்தாங்க சார். வந்து இங்கே வந்து பார்க்குறக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும்ல, ஃபார்மாலிட்டிஸ் பார்க்க வந்தாங்க. வந்தபோது நான் அப்போ வந்து சரி பார்த்து ரொம்ப நல்ல பையன். எனக்கு இந்த சாதாரணமாக இந்த இயல்பாக வர்ற அந்த லவ் இது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் அந்த ரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே எனக்கு கிடையாது. ரொம்ப டைட்டான ஒரு இதில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போது வந்து பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் பேர் வந்து பார்த்து எனக்கே எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேஷன் வந்து பண்ணி வைக்கிறாங்க. எங்கள் பேரண்ட்ஸ் இல்லை, எங்கள் அப்பா பண்ணலையே, நான் எங்கே ஒரு இருக்கணும் அவங்க எனக்கு பண்ணி வைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ நான் அப்போ அவங்க வந்து ஃபார்மாலிட்டிஸ் முடிச்ச போது கூட ஒரு அம்மா வந்தாங்க. இவங்களோட ஒரு பேங்க் ஆஃபீஸர் வந்தாங்க. அந்த அம்மா வந்து எல்லாம் பேசிட்டு அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நான் பக்கத்து வீடு, நல்ல நெத்தி, அதெல்லாம் அப்படி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு லெட்ரு போடுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் அவங்க அட்ரஸ் கொடுத்து, ஐயோ அது நான் பெரிய குற்றம் நினச்சிக்கிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மறுத்தேன். இல்லை நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு போச்சுங்க. இப்போ நீங்கள் வேறு அதை வேறு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பண்ண வேண்டாங்கிறதுனால ஷார்ட்டாக அந்த அம்மா நான் எதிர்பார்க்கல சரின்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் அப்புறம் போன பின்னாடிங்க சார் ஒரு 2 நாள் யோசித்தேன். அப்புறம் 3ஆம் நாள் ஒரு லெட்ரு போட்டேன். அது போட்டபோது அப்புறம் திடீர்னு தப்போ ரைட்டான்னு நினச்சேன். அப்புறம் அங்கேருந்து ரிப்ளை வந்துச்சுங்க. வந்தோடனே தான் எனக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த காலத்தில் அது பெரிய க்ளோஸ் ரிலேஷன் சார். ஆனாலும் லெட்ரு போடுறதுங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய குற்றமாக இருந்ததுங்க. அப்புறம் சார் போட்டு 2 லெட்ரு அந்த காலத்தில் 2 போஸ்ட், 2 காலையில் 1 சாயந்தரம் 1 டவுனில் வருங்க. காலையில் 1 சாயந்தரம் 1 அந்த மாதிரி போட்டே இருந்தேன். அவங்க வீட்டில் ஒன்றும் இல்லை சார். அவங்க வீட்டில் கொஞ்சம் 3 பிரதர்ஸு, அவங்கெல்லாம் வந்து ஜென்டில் எடுத்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அப்படி எடுத்துட்டாங்க. டெய்லியும் காலையில் டெய்லி போடுவேன். ஆனால் இங்கே இருக்கிறது வந்துங்க சார், நான் இன்னொரு வீட்டில் ரிலேஷன்ஸ் வீட்டில் நான் இருக்கேன், சித்தப்பா வீட்டில் இருக்கேன். எனக்கு அந்த சுதந்திரமெல்லாம் இல்லை. நான் வேலை செய்கிறேன், வேலையும் செஞ்சுட்டு இது தெரியாமல் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே அவங்களுக்கு அதில் வேறு இஷ்டம் இல்லாத ஒரு சூழல் வேறு இருக்குது. சரின்னு சொல்லி லெட்ரு அப்படியே போட்டிருந்தேன். அப்படியே போய் ஒரு 2 மாதம் கழிச்சுங்க சார் அந்த லெட்ரு வந்து எங்கள் வீட்டில் இவங்களுக்கு கிடச்சிருச்சுங்க. அந்த வீட்டில் எங்கள் சித்தப்பா பொண்ணெல்லாம் எடுத்து எங்கள் சித்தப்பாட்டில் கொடுத்து. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போவும் அருவருப்பாக இருக்குது. எப்படின்னா அந்த லெட்டரை எங்கள் வீட்டில் எங்கள் மச்சான் அப்படி க்ளோஸ் பிளட் ரிலேஷன் எல்லோரும் உட்காந்து அதை அதை வந்து படித்து இதை இந்த கல்யாணத்தை நிறுத்துகிற அளவுக்கு ஒரு நிலைமை, இது பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நிறுத்துகிற அளவுக்கு ஒரு நிலைமை வந்துருச்சுங்க. அப்புறம் இங்கேருந்து அப்புறம் எல்லாம் சொல்லி எங்கள் அம்மா அவங்க மூலிமா சொல்லி அங்கே இவங்களுக்கு தகவல் கொடுத்து அதை எல்லாத்தையும் எரித்து அப்படியெல்லாம் ஆகி அப்புறம் அந்த கல்யாணம் நடந்தது. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா எழுதுறதுக்கு எனக்கு கண்டென்ட் வேணும் இல்லைங்க சார். அப்போ வந்து இந்த பிபி ஸ்ரீனிவாஸ் பாட்டுக வருங்க. அப்போ அந்த அது வர்ற போதுங்க சார் அந்த லைன்ஸ் எடுத்து அதுதான் அந்த 2 லெட்டர் காலையிலையும் சாயந்தரமும் எடுத்து எழுதிட்டு இருப்பேன். அது அப்போ தான் பிபி ஸ்ரீனிவாஸோட இது வந்துச்சு. ஆமாம். அப்புறம் அந்த லெட்டர் மிச்சமெல்லாம் என்ன இருக்குன்னா அது இருக்கும். மிச்சம் நான் இந்த 30 வயசில் இப்படி இருப்பேன், 40 வயசில் இப்படி இருப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம அப்படி பண்ண அந்த எதிர்வாழ்க்கையை பற்றியே தான் எழுதியிருப்பேன். ஆனால் இப்போ மகிழ்ச்சியான தருணம்னா அதெல்லாம் சாதிச்சிட்டேங்கிறது தான், அதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது தான் ஒரு மகிழ்ச்சியான தருணம் சார். அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த பிபி ஸ்ரீனிவாஸை பார்த்தேன். அது பாருங்கள் எனக்கு அது ஒரு இது கிடைச்சதுங்க. சரி இப்படி இருந்தபோது அது அப்படி இருந்து எனக்கு ஒரு ஃபேவரட் சிங்கர் யாருன்னா எனக்கு பிபி ஸ்ரீனிவாஸ் புக்ஸு அதெல்லாம் காமிக்ஸ் அந்த தியேட்டர் முன்னாடி விற்கும், வாங்கி படித்து மக்கப் பண்ணி பிபி ஸ்ரீனிவாஸ் பாட்டு எல்லாம் மக்கப் பண்ணியிருப்பேன்.
ரொம்ப வருஷம் கழித்து இப்படியே பிபிசி யாராவது கேட்டாலும் யாராவது கேள்வி கேட்டால் பிபிசி பிடிச்சது அப்படிங்கிற அளவில் அப்படியே இருந்து அப்படியே போயிட்டுருக்கு. அந்த பாட்டுக்கு இப்போவும் ஒரு சிஸ்டம் ஓப்பன் பண்ணால் அவரோட பாட்டு கேட்டு தான் இப்படி போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒருத்தர் வந்து எனக்கு வந்து, சார் நீங்கள் ஜூட் பேக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ வந்து எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு, சார் உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறோம் சார், டிசைட் பண்ணியிருக்கோம் எங்கள் குழுவிலிருந்து, உங்களுக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. சார் அவார்டு இது யார் சொன்னால் என்னென்னு, இல்லை சார் எங்களுக்கு எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொன்னேன். சரி, அவருக்கு எல்லாம் அந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்தாருங்க. அந்த இதெல்லாம் பார்த்தா எல்லாருமே அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அந்த டீட்டெயில்ஸு ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப உண்மையாக தான் இருக்குது, ஒரு குவாலிட்டியான இதாக தான் இருக்குது. அப்படி இருந்ததுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை கேர்ஃபுல்லாக இருங்க, உடுப்பு இதில் ஏதாவது இந்த மாதிரி அவார்டுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது பணங்கினம் வாங்கிட்டு கூட உங்களை எதாவது பண்ணிடலாம். அதே மாதிரி யார் குவாலிட்டின்னு இருக்குது, யார் கொடுக்குறாங்கங்கிற ஒரு இது இருக்குது. அப்போ யாருன்னே தெரியாமல் அப்புறம் உங்களுக்கு சிரமமாயிரும். சரி அப்படின்ட்டு மறுபடியும் இவரை அந்த பரந்தாமன்னு சொல்லி அவரும் ரிப்போர்ட்டரும் அவரை பற்றி இது எல்லாமே உண்மையாக தான் இருக்குது. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இதில் யாரெல்லாம் டக்குன்னு பிபி ஸ்ரீனிவாஸ் அந்த இன்விடேஷனில் பிபி ஸ்ரீனிவாஸ் இருக்குது. அதுக்கு பின்னாடி எந்த என்கொயரி பண்ணல. சார் பிபி ஸ்ரீனிவாஸ் நான் பார்ப்பேனா இருக்குது சார், வாங்க சார் நான் உங்களை கூட்டு போய் அவர் இப்போ எல்லாமே பண்ணுறேன், நீங்கள் வாங்க சார் அப்படின்னு. சரின்னு அந்த ஒரு ஹோப்பில் தான் சரிங்கன்னு சொல்லிவிட்டு நான் சரின்னு சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு சென்னைக்கு போனேன். அப்போ தான் என்னோடய பொண்ணு மேரேஜ் நடந்திருக்குங்க. பையனுக்கு மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்குற டைம். அப்போ பொண்ணு சம்பந்தி அவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களையும் கூட்டிகிட்டு சென்னையில் ஒரு இன்விடேஷன் கொடுக்கணும். அதுக்காக அந்த இன்விடேஷன் கொடுத்துட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு, ஆனால் போகிற வேற எனக்கு பயம் சார், சம்பந்தி வேறு ஒரு 3 மாத சம்பந்திகளை கூட்டிகிட்டு போகிறேன். இது அங்கே போய் என் நண்பர் சொன்ன மாதிரியே ஏதாவது ஒரு இதாக இருந்துருச்சுன்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போனேன். போய் உள்ளே போதான் நல்ல பெரிய ஒரு குவாலிட்டியான ஒரு இதாக தான் மீட்டிங்காக இருந்தது. அவர் என்னை அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போய் மேடையில் உட்கார வச்சுட்டாருங்க. அந்த ஸ்டேஜ்லேயே உட்காந்துட்டு உட்கார வச்சு அந்த பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. பிபி ஸ்ரீனிவாஸ் காணோம். அப்போ திரும்ப எனக்கு அதில் தான் உட்காந்து இருக்கேன். சார் ஸ்டேஜில் உட்கார வந்து சந்தோஷம் இல்லை, பக்கத்தில் எல்லா ஈஸ்வரி அம்மா உட்காந்துருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க, அதெல்லாம் சந்தோஷம் இல்லை எனக்கு. அப்போ அவர் சொன்னார், சார் வந்திருக்கார் சார், அந்த ஹோட்டலில் ஒரு 4-5 மாடியாக இருக்குங்க, அவருக்கு வந்து உடம்பு கொஞ்சம் ரொம்ப ஏஜ்டு, உடம்புக்கு நல்லா இல்லை, கீழே இருக்கார், அவர் மேலே வரல, நீங்கள் அதை சொல்லி தான் சார் கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் அந்த இதில் கூட்டிகிட்டு என்னை கீழே போனாருங்க. கீழே போய் அவர் என் முகமெல்லாம் பார்க்கல, அந்த பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை இல்லை. ஆனால் போயிட்டு நின்றுட்டு வணக்கம் வச்சுட்டு வந்துட்டேன். ஃபோட்டோ கூட அந்த ஃபோட்டோ இல்லை, ஆனால் அந்த ஒரு திருப்தி எனக்கு மேலே வந்து, அப்புறம் மறுபடியும் மேலே வந்து இவங்களை பார்த்தேன். அது லைஃப்பில் நான் அவரை பார்த்துட்டேங்கிற ஒரு திருப்தி சார். இந்த மாதிரி எனக்கு சிகரத்தில் இருந்தபோது முத்தையா சார் மூலிமா நிறைய பிரபலங்களை நான் பார்த்தேன். எனக்கு அந்த தகுதி இல்லை. அந்த தகுதி வந்து நான் வந்து அவங்களுக்கு எனக்கு தெரியாது. அவருடைய முத்தையா சாரோட மூலமாக நான் பார்த்தாலும் நிறைய பிரபலங்கிட்ட பக்கத்தில் போன ஒரு சந்தோஷம், பக்கத்தில் அவங்க மூச்சு காற்று விழுந்த ஒரு சந்தோஷம், அந்த மைக்கை ரெடி பண்ண போகும்போதோ பக்கத்தில் போன சந்தோஷம், அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் எனக்கு நானே ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறேங்க சார். கொஞ்ச நாள் தான் இருந்தேன். அது ஏதோ என்னோட எல்லாம் திரும்ப வந்துட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் இருந்த காலத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு டாக்டருக்கு, மோகன் பிரசாத்னு ஒரு டாக்டருக்கு ஒரு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் கலந்துக்கிட்டாருங்க இந்த மணி ஹை ஸ்கூலில். அப்போ வந்து நான் ரோட்டில் இருந்ததுனால எனக்கு ஆளுக்கு ஒரு வேலை, எனக்கு தெய்வதினமாக ஒரு வேலை வந்து அவரை பார்த்துக்கணும், அவரை கூட்டிகிட்டு வந்து அவரை கவனிக்கணுங்கிற ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் போய் அவர்கிட்ட அறிமுகமான போது, ஹோட்டலில் போய் அறிமுகமான போதுங்க, அவர் சொன்னார், அந்த பெட்டி எடுத்து என் கையில் ஹார்மோனிய பெட்டி எடுத்து, எங்கள் தம்பி இது நான் போல இந்த 2 நாளைக்கு நீதாப்பா வச்சுட்ருக்கணும், நான் கேட்குற போது கொடுக்கணும்ப்பா, நான் கேட்குற போது கொடுக்கணும், கொஞ்சம் பத்திரமா வச்சுக்குவியாப்பா அப்போ எனக்கு அப்படின்னு சொன்னார். அப்படியே என் கையில் கொடுத்தாருங்க சார். அந்த ஹார்மோனி பெட்டியை வாங்கினது எனக்கு சரின்னு அந்த 1 நாள் 1.5 நாள் அப்படியே இருந்து ஸ்டேஜில் வந்து வச்சுட்டு இருந்து அந்த பெட்டியை நானே பத்திரமா வச்சு. அப்புறம் இன்னொன்று சொன்னார், நான் ஸ்டேஜுக்கு பேச வர்றபோது எனக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னார். சரி சொல்லி அதை கொடுத்தேன். இந்த பெட்டியும் நான் கையில் வச்சுட்டு இருந்து அவர் போகிற போது அப்படி ஒப்படைச்சேன். அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு அது பெரிய சந்தோஷம். பக்கத்தில் அழைத்தேன், அன்று உன்னைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன்.